அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்திற்கும் குரு எப்பொழுது யோகம்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவான விதிகளின் அடிப்படையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னம், விருச்சக லக்னம் அல்லது சிம்ம கடக லக்னம், தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகராகவும், அதுபோல் ரிஷப துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள், அதுபோல் மிதுனத்திலும் கன்னியில பிறந்தவர்களுக்கும் மகர கும்பத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு அவயோக கிரகம் என்றும் பொதுவான விதிகள் சொல்லுகிறது. ஆனா அப்படிதான் சுய ஜாதகங்கள்ல பலன் நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஒரு மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகரே கண்டிப்பாக குரு தசையில சிரமப்படுவார் அல்லது குரு புத்தி காலகட்டங்கள்ல சிரமப்படுவார். அதுபோல் ரிஷப லக்னம், துலா லக்னத்திற்கெல்லாம் முழு அவயோக கிரகம். அப்படி இருக்கும்போது குரு தசையில பெரிய பெயர் புகழோடு கௌரவத்தோடும் பணம் பொருளாதாரத்தோடும் ஜாதகர் வாழ்வார்கள். அது ஏன் நடக்குதுன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்பொழுது யோகம் அதை பற்றி தெளிவுபடுத்தலாம். 12 லக்னத்திற்கெல்லாம் பொதுவான விதிகள் தான். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில தான் குரு யோகரா அவயோகரான்றத உறுதி செய்யணும். அந்த வகையில இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்க லக்னத்தின் அடிப்படையில் குரு எப்படி இருந்தால் யோக பலன்றத பாத்திரலாம். அதுபோல் குருவை பொறுத்த வரைக்கும் காரகங்கள் ரொம்ப முக்கியமான காரகம். மனிதனுடைய வாழ்க்கையில் குரு பகவான் குழந்தை என்ற ஒரு முக்கிய காரகத்தையும் தனம் என்ற மற்றொரு முக்கிய காரகத்தையும் பெற்றுள்ளார். குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறாருன்னா அவர் சமூகத்துல கௌரவ பெயர் புகழோடு இருப்பார், ஒரு நேர்மையான மனிதராக இருப்பார், ஆன்மீக சிந்தனை இறை நம்பிக்கைகள் இருக்கும், எல்லோருக்கும் போதனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருப்பார் என்பது விதி. அதுபோல குரு என்னென்ன மாதிரியான தொழிலெல்லாம் கொடுத்திருந்தா ஒரு அமைச்சர் போன்ற பதவிகள் இருப்பவர்கள் அல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும், அரசு துறைகள்ல நிறைய பெரும் அதிகாரிகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறது. அறநிலைத்துறையிலிருந்து பேராசிரியர்கள் வரைக்கும் பேங்கிங் செக்டரை எடுத்துக்கிட்டாலும் பணத்தை தொடர்பு கொண்ட நபர்கள் எல்லாம் இந்த குரு அடுத்தவர்களாக இருப்பார். அப்ப குரு பகவான் 100% சுபகிரகம். இவர் தசையை 16 வருடம் நடத்தக்கூடியவர். ஒவ்வொரு தசையில புத்தியை தசைநாதனை பொறுத்து மாறுபடும். ஆனால் 16 வருடம் குரு தசை நடக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்க லக்னத்தில் குரு யோகமா இருக்கிறாரா அல்லது குரு தசையோ குரு புத்தியோ வரப்போகுதுன்னா யோகம் பண்ணுமா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு லக்னமாகவும் பார்த்துடலாம். குருவனுடைய முக்கிய காரகம் குழந்தை, தனம். இந்த ரெண்டுமே மனிதர்களுக்கு முக்கியம். அடுத்த ஜெனரேஷனை குறிக்குது. ஜாதகருடைய ஃப்ளோ ஆஃப் இன்கமையும் குரு குறிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில மேஷ லக்னத்துல ஜயனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் ஜயனித்தவருக்கு குரு எப்படி இருந்தால் யோகம், எப்படி இருந்தால் அவயோகம் ரெண்டையுமே பார்த்துடலாம். குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஆதிபத்தியமான பாக்கிய ஆதிபத்தியத்திற்கும் குரு பகவான் தான் அதிபதி. அதுபோல் 12ஆம் இடமான விரயபாவத்திற்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 9 மற்றும் 12 இந்த 2 பாவத்தையும் மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் ஆதிபத்தியமாக எடுத்துக்கிறார். ஓரளவிற்கு குரு 2 ஆதிபத்தியத்துல 9ஆம் இடம் என்ற பாக்கிய ஆதிபத்தியத்தை குரு பெறுவதனால் மேஷ லக்னத்திற்கு குரு யோகராக கருதப்படுகிறார். இப்படிப்பட்ட குரு தசை நடக்குது அல்லது குரு புத்தி மேஷத்துக்கு நடக்குது. யோகம் பண்ணணும்னா முதல் விதி குரு பகவான் இங்கேயே இருக்கலாம். முதல்ல லக்னம் முதல் பார்த்துடலாம். சோ லக்னம் முதல் 12 பாவங்களை பார்த்துடலாம். குரு இங்க இருக்கிறார் உங்க ஜாதகத்துல, எந்த விதமான கெடுதலும் இல்லை. குரு திக்பலத்துல இருக்கிறார். கண்டிப்பாக இந்த குரு பகவான் தனித்து இருப்பது யோகத்தை கொடுக்கும். ஜாதகர் நேர்மையான மனிதர், சகல விதமான பாக்கியமும் ஜாதகருக்கு உடனடியாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வியூகங்கள்லாம் பெரும் ஆதாயம் கிடைக்கும். இங்க கூடுதலாக சூரியனோட அணைஞ்சிருக்கிறார், பெரும் யோகம், அல்லது செவ்வாயோட அணைஞ்சிருக்கிறார், பெரு யோகம். இதுல இங்க சனி பகவான் இருந்தா கூட கெடுதல் இல்லை. இங்க குரு தனித்து இருந்தால் கூட கெடுதல் இல்லை. அப்ப மேஷ லக்னத்துக்கு இங்கு குரு இருக்கிறவருக்கு எந்நிலையில இருந்தாலும் யோகம் பண்ணிடுறார். அது மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் இங்க இருக்கிறார். கண்டிப்பா சாதகமானா கண்டிப்பா இந்த இடம் சாதகம் இல்லை. என்ன பண்ணும்னா ஜாதகருக்கு குடும்பத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும் அல்லது குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும். அப்ப குரு தனித்து இங்க இருப்பது யோகம் அல்ல. அதுபோல் சுக்கிரனோடு இருப்பதும் யோகம் அல்ல. குடும்பம் தாமதப்படும், ரொம்ப லேட்டான குடும்பம், பணம் பொருளாதாரத்திற்கு ஆரம்பத்துல சிரமப்படுவார். மேஷ லக்னத்திற்கு யோகம்னாலும் குரு இங்க இருக்கிறது அவயோகம். இதே காம்பினேஷன்ல சுக்கிரன் இல்ல குரு இருக்கிறார், இங்க சூரியன் இருக்கிறார் அல்லது செவ்வாய் இருக்கிறார் அல்லது சந்திரன் இருக்கிறார். இந்த இடத்துல குரு தசை யோகம் பண்ணும், குரு புத்தி யோகம் பண்ணும். ஆனா மாறாக குருவோடு இந்த இடத்தில் சுக்கிரனோ சனியோ இருந்தார்கள் அல்லது புதன் இருந்தார் என்றால் கண்டிப்பாக அவயோகம். இந்த குரு இங்க இருப்பது அவயோகத்தை கொடுத்துரும். மற்றபடி குரு தனித்து இருக்கிறதும் இந்த இடத்துல அவயோகம் தான். குரு தனித்து இருப்பதும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பலனை தான் செய்யும். பாக்கியாதிபதியா இருந்தாலும் பாக்கிய பலனை செய்வதல்ல. ஆனா பரிவர்த்தனையில் இருக்கிறார். குரு இங்க இருக்கிறார், சுக்கிரனோடு பரிவர்த்தனையில இருக்கிறார்னா யோகம், தனித்து இருப்பது யோகம் அல்ல. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம். தன் வீட்டை பார்த்து 9ஆம் இடமான பாக்கிய பாவத்தை வலுப்படுத்துகிறார். ஆனா இந்த இடத்துல சுக்கிரனோடு தொடர்புல இருக்கிறது சாதகம் இல்ல. சுக்கிரனோடு தொடர்புல இருக்கிறது சாதகம் இல்ல. தனித்து குரு மேஷ லக்னத்திற்கு இங்க இருக்கலாம். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மாறாக சுக்கிரனோடு இருப்பது, சனி பகவானோடு இருப்பது அந்த அளவுக்கு சாதகம் இல்ல.
ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். அதுபோல் இங்கே சூரியனோடு இருக்கிறார் நல்ல பலன், செவ்வாயோடும் இருக்கிறார் நல்ல பலன், மிகப்பெரிய யோக பலனை கொடுத்து விடுவார் மேஷ லக்னத்திற்கு. அப்ப குரு இங்கே இருக்கும் பொழுது சுக்கிர தொடர்பை மட்டும் பெற்றிருக்க கூடாது. குரு இங்கு உச்சத்திலேயே இருக்கிறார், மிகப்பெரிய யோகம். குரு தசையெல்லாம் வரும்பொழுது ஜாதகர் வெளிநாடு தூரதேசங்கள் சென்று யோக பலனை அனுபவிப்பார். 9ஆம் இடத்திற்கு 6லே அமர்ந்த நிலையில் இருக்கிறது, 8ஆம் இடத்துல மறைந்து குரு தன் வீட்டிற்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஜாதகத்திற்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கை. இங்கு குரு இருப்பது யோகம், இங்க சந்திரன் இருந்தாலும் மிகப்பெரிய யோகம், செவ்வாய் நீச பங்கத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குரு இந்த இடத்துல இருக்கிறது யோகம். இங்க சனியோடு கூடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புதனோடு இந்த இடத்தில் இருப்பது யோகம் உச்ச நிலையில. அதுபோல் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார், இங்க இருப்பதும் யோகமான அமைவு. ஜாதகருக்கு நல்ல ஒரு கௌரவ பெயர் புகழ்கள் கிடைக்கும், பெரும் ஞானம் உண்டு. இங்கு சூரியனோடு இருப்பது கூடுதல் பலன், செவ்வாயோடு இருப்பதும் கூடுதல் பலன். அதுபோல் புதனோடு இருப்பதும், இங்கு புதனோடு இருப்பது யோகம். ஜாதகர் வெளிநாடு தூரதேசம் போவார், பெரும் யோகத்தை கொடுக்கும். இன்னும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் யோகம், சனி பகவான் இருந்தாலும் மேஷ லக்னத்திற்கு யோகமா அமைஞ்சிடும். அப்ப குரு 5ஆம் இடத்துல இருப்பதும் யோகம். 6ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கலாமான்னா 12ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், நல்ல வேலை அமையும், அரசுத்துறை சார்ந்த லாப பலன்கள்லாம் ஜாதகருக்கு அமையும். ஆனால் இங்கு புதனோடு இருந்தா ஜாதகர் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு லோன் ப்ராசஸோ கடன் ப்ராசஸோ இருக்கும், அல்லது எதிரி நோய்கள் சம்பந்தமாக ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுத்துரும். இந்த இடத்துல குருவோடு சூரியன் இருப்பது மிகப்பெரிய யோகம், சூரியன் இருப்பது யோகம், செவ்வாய் இருப்பதும் யோகம், செவ்வாய் இருப்பது யோகம். இந்த இடத்துல சுக்கிரன் இருப்பதும் புதன் இருப்பதும் யோகம் அல்ல, சனி பகவான் இருப்பது கூட யோகம். கூட்டு தொழில்கள் ஆதாயம் பண்ணும், குருவோட சனி இருக்கிறது. 7ஆம் இடத்திலே இருக்கிறார் குரு, இந்த இடத்துல குரு அந்த அளவுக்கு சாதகம் இல்லை. மேஷ லக்னத்திற்கு 7இல் குரு இருப்பது சாதகம் அல்ல. இங்க சுக்கிரன் இருக்கிறாருன்னா அவயோகம், புதன் இருந்தாலும் அவயோகம். இது மாறாக இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்னா நீச பங்கத்துல இருக்கணும். இந்த இடத்துல சூரியன் சுக்கிரனோடு இருக்கணும், அல்லது சுக்கிரன் இங்க இருக்கணும். இந்த காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பாக இந்த குரு யோகம் பண்ணுவார். ஆனா 7ஆம் இடத்திலே குரு மேஷ லக்னத்திற்கு இருப்பது அந்த அளவுக்கு சாதகம் இல்ல. பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள்ல சாதகம் இல்லாம பண்ணுவார். 8லே குரு இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 8ஆம் இடத்திலே குரு இருப்பது யோகம். குருவினால் பெரும் அதிர்ஷ்டம் உண்டு, பெரும் லாபங்கள் உண்டு. ஆனால் பூர்வீகத்துல இருக்க முடியாது, தொலைதூர வாழ்க்கை, தொலைதூர ஆதாயம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா கூடுதல் யோகம். இந்த இடத்திலே சூரியன் இருந்தாலும் கூடுதல் யோகம். ஜாதகர் புது பூர்வீகத்தை உருவாக்குவீர்கள். வெளிநாடு தூரதேச வாழ்க்கையில பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய அமைவு உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில உருவாகுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் பாக்கிய பாவத்துல குரு இருக்கலாமா? இங்க 9ஆம் இடத்திலே இருக்கிறது யோகம், இதுல எந்த விதமான தடைகளும் கிடையாது. இங்கு இந்த காம்பினேஷன்ல புதன் மட்டும் இருப்பது அந்த அளவுக்கு சாதகம் இல்ல, அல்லது ஜாதக ரீதியில புதன் வலுத்து பார்ப்பதும் யோகம் அல்ல. இது மட்டும்தான் காம்பினேஷன் பண்ணும். மற்றபடி இந்த குருவோடு சுக்கிரன் இருந்தாலும் கெடுதல் இல்ல, குருவோடு சுக்கிரன் இருந்தாலும் கெடுதல் இல்ல. புதன் இருப்பது மட்டும், தொடர்பில் இருப்பது மட்டும் அவயோகம். குரு நீசம் பெற்று இருக்கிறார், இப்படி நீசம் பெற்று இருக்கிறார்னா அவயோகம் தான். நீசம் பெற்று இருக்கிறார் என்றால் அவயோகம். ஆனா சனிக்கு நீசபங்கம் நிகழ்கிறது, அல்லது சனி உச்சம் பெற்று நீசபங்கம் கொடுக்கிறார், அல்லது குரு பகவான் இங்க இருக்கிறார், சனி பகவான் இங்க இருப்பது பரிவர்த்தனையில் இருப்பது வலு. ஆனால் தனித்து இருப்பது இங்கு யோகம் அல்ல. கூடுதலாக இந்த குருவோடு சுக்கிரன் இருக்கிறார்னா முழு அவயோகத்தை கொடுக்கும். இந்த இடத்தில் ஜாதகருக்கு ஜீவனம் தொழில் செய்து சிரமத்தை அடைவார். அப்ப குரு இங்கு நீசம் பெற்றிருப்பது பங்க விதியில தான் இருக்கணும், தனித்து இருக்கிறது யோகம் அல்ல. இந்த இடத்துல குரு இருக்கிறார் கும்பமனையில, தவறான அமைப்பு, ரொம்ப யோகம் உண்டு. சனி பகவான் இருக்கிறார், திருமணம் தாமதப்படும், திருமண வாழ்க்கையை பாதிக்கும், மற்றபடி பெரும் கெடுதலை கொடுக்கிறது இல்லை. இங்க இருக்கும்போது தொழில் செய்து தொழிலினால் ஆதாயம் உண்டு. குருவோடு புதன் இருக்கிறார், யோகமான நிலை. அப்போ உபஜய பாவத்தில் குரு இருப்பது யோகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், இந்த குரு 12ல இருக்கிறது அதிர்ஷ்டம். இந்த குருவோடு யாரு வேணாலும் இணையலாம், புதனும் இணையலாம். புதனுக்கு நீசபங்கம் கிடைக்கலாம், புதனுக்கு நீசபங்கம் கிடைச்சா வெளிநாடு தூரதேசங்கள் சென்று பெருவேளை அமைவுகள் உண்டு. 12ஆம் இடத்துல குரு தனித்து இருந்தாலும் எந்த கிரக தொடர்புல இருந்தாலும் யோகம் செய்யும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப மேஷ லக்னத்திற்கு குரு எப்பொழுது யோகம்னு பார்த்தோம். ரிஷப லக்னம் முழு அவயோக கிரகம், முழுவதுமாக அவயோக கிரகம். 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் என்ற 2 ஆதிபத்தியத்தை குரு பகவான் எடுத்துக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு லக்னத்துல இருக்கிறார் திக்பலத்தோட, யோகமா அவயோகம். இது எப்படி இருக்கும்? ஜாதகர் நேர்மையா இருப்பார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெள்ளந்தியா இருப்பார், ஏமாந்து விடுவார், எதிர் ஏமாத்தி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த ரிஷப லக்னத்துல குரு இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்ல மனிதரா இருப்பார். அதே இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் யோகம், புதன் இருக்கிறார் யோகம், சனி இருக்கிறது யோகம். இந்த குருவோடு சனி புதன் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த காம்பினேஷன்ல குரு லக்னத்துல இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார்னா ஒண்ணு சனி பார்வையில இருக்கணும், அல்லது புதன் பார்வையில இருக்கணும், சுக்கிரன் பார்வையில அல்லது தொடர்புல இருக்கணும்.
இந்த காம்பினேஷன் இருந்தா தான் குரு லக்னத்தில் இருக்கும்போது ரிஷப லக்னத்திற்கு யோகம். இல்லை என்றால் ஜாதகரை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். ஜாதகர் எளிதில் எல்லோரிடமும் ஏமாற்றப்படக்கூடிய நபரா இருப்பார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு இருக்கலாம்னா குடும்பம் ரொம்ப தாமதம் பண்ணும். 8, 12 அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தாமதம் பண்ணும். அதே இந்த இடத்துல புதன் இருக்கிறார் அல்லது சுக்கிரன் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார், யோகம் அல்லது பார்வையில் இருக்கிறது. இங்கு புதன் இருக்கிறார். இந்த இடத்துல புதன் இருந்து குரு புதனும் பரிவர்த்தனைனா யோகம். தனித்து இருக்கிறார்னா அவயோகம். அல்லது குருவோடு சந்திரன் தொடர்பு கொள்ள இருக்கிறார், கண்டிப்பாக அவயோகம், கண்டிப்பாக பெரும் கெடுதலை கொடுக்கும். குருவோடு சனி புதன் அல்லது சுக்கிர தொடர்பை பெற்றிருந்தால் மட்டும்தான் அங்க இருக்கும்போது யோகம். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், நல்ல பலன். லக்ன அவயோக கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறது. நிறைய ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். வெளிநாடு சென்று வெளிநாடு தொடர்புகள்ல பெரும் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். அது போல குரு 3ல இருப்பது யோகம். 3ஆம் இடத்துல சனி எந்த கிரகத்தோட வேணாலும் தொடர்புல இருக்கலாம். வெளிநாட்டு வாழ்க்கையை குரு தசை குரு புத்தியில கொடுக்கும். 4லே குரு இருக்கிறார், அவயோக கிரகம் 4ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷன்ல ஒருவேளை இந்த சுக்கிரனே இருந்துட்டாருன்னா உடல் பிரச்சனைகள் அதிகமா கொடுக்கும். சுகஸ்தானத்துல குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்தில் புதனுடைய தொடர்பு இருந்தே ஆகணும். புதன் தொடர்பு இருக்கணும், அல்லது புதன் பார்க்கணும், அல்லது சனி இங்கிருந்து பார்ப்பது, சுக்கிரன் இங்கிருந்து பார்ப்பது நிகழ வேண்டும். அப்படி நிகழ்ந்தாதான் 4ஆம் இடத்துல யோகம். இல்லை என்றால் ரிஷப லக்னத்திற்கு 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வீடு வாகனத்தை கொடுப்பார். ஆனால் உடல் ஆரோக்கியங்களை சற்று தாமதப்படுத்தி சற்று சாதகம் இல்லாம பண்ணிடுவார். 4ல் இருப்பது யோகம் அல்ல. 5ஆம் இடத்துல இருக்கலாமா? எப்பொழுதுமே லக்ன அவயோக கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறார்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய அமையை கொடுத்துருவார். பூர்வீகம் இருக்காது. பூர்வீகத்தில இருந்து ஜாதகர் வெளில போய் தான் கௌரவ பெயர் புகழை பெறணும். லக்னத்தை பார்ப்பார் குரு பகவான், நல்ல மனிதரா இருப்பார், வாழ்க்கையில சிரமங்களை கொடுக்கும். இங்கு புதன் இருக்கிறார் உச்சம் பெற்று, கண்டிப்பாக நல்ல யோகம் உண்டு, நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடம் மாறி ஜாதகர் கௌரவ பெயர் புகழோட வாழ்வார். அல்லது இந்த இடத்துல சனி பகவான் இருப்பது யோகம். இந்த இடத்துல சனி பகவான் இருப்பது யோகம். சுக்கிரன் நீசம் பெறுவது யோகம் இல்ல. இந்த இடத்துல குரு சுக்கிரன் நீசம் பெற்றுச்சுன்னா ஜாதகர் கடைசி வரைக்குமே சிரமப்படுவார். லக்ன அவயோகரான குரு இங்கு யோகம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக புதன் அல்லது சனியோட தொடர்பு பெறணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? குரு இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருப்பது நல்ல வேலை, பதவி, அதிகாரம். 8க்கு அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்திருப்பது நல்ல வேலை, பதவி, அதிகாரங்களை கொடுக்கும். இங்க கூடுதலாக சனி உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும். அல்லது ஜாதக ரீதியில இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறார், கிட்டத்தட்ட அவருடைய 10ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார், இதுவும் யோக பலனை கொடுக்கும். இங்கு புதனோடு இருப்பது யோகம். இங்கு புதனோடு இருப்பதும் யோக பலனை கொடுக்கும். சூரியனோடு இருப்பது நீசபங்கத்தில் இருக்கணும். இங்க சுக்கிரன் தொடர்புல இருந்தாருன்னா பெரும் அரசு அதிகாரியாக இருப்பார், பெரும் அரசு ஆதாயங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல யோகம். 7ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவார். ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர்னா சிற்றின்பத்தை பெரிதும் விரும்பக்கூடியவருக்கு, தர்ம சிந்தனைகள் அல்லது பொது சிந்தனை கொண்ட மனிதர், அல்லது கௌரவத்திற்காக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு ஜாதகர் பார்ட்னராக அமைஞ்சு சிரமப்படுத்தும். 7ஆம் இடத்துல குரு இருக்கவே கூடாது. ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்துருச்சு, ஏன்னா விதிதானே. கிட்டத்தட்ட 1 வருடங்கள் 12 மாதங்கள் குரு ஒரு ராசி கட்டத்துல இருப்பாரு. இங்க இருக்கும்போது ரிஷபம்னா கிட்டத்தட்ட டெய்லி பேசஸ்ல ஒரு 2 மணி நேரம் பிறந்தவங்களுக்கு குரு இப்படித்தான் வரும். அப்ப 1 வருடம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கும். அப்ப எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல செவ்வாய் தொடர்பு கொள்வது, இந்த இடத்துல சுக்கிரன் தொடர்பு கொள்வது, இதெல்லாம் கொஞ்சம் சிரமத்திலிருந்து குறைச்சு கொடுக்கும். இந்த இதெல்லாம் சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு தான் சிரமம் குறைச்சு கொடுக்கும். ஆனா 7ஆம் இடத்திலே குரு ஃபேவர் இல்ல. 8லே குரு மறைந்து இருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பது யோகம். இந்த 8ஆம் இடத்தில் மறைந்த குருவோடு சனி இருக்கிறார். சனி பார்வை இருக்கிறது, மிகப்பெரிய விசேஷம். சனியினுடைய பார்வை மிகப்பெரிய விசேஷ அமைவுகளை கொடுக்கும். என்ன பண்ணும்னா ஜாதகர் வெளிநாடு தூரதேசம் சென்று வாழ்க்கையிலே பிழைக்கக்கூடியவராக இருப்பார். அல்லது புதன் இங்க இருக்கிறார், மிகப்பெரிய விசேஷம். அல்லது புதன் இங்கு வலுப்பெற்று தொடர்பு கொள்கிறார், மிகப்பெரிய விசேஷம். ஜாதகர் வெளிநாடு தூரதேசத்துல பெரும் ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுவார். இங்க தனித்து இருப்பது அவயோகம். குரு 8ஆம் இடத்திலே தனித்து இருப்பது அவயோகம். குருவோடு இந்த சனி புதன் கண்டிப்பாக தொடர்புல இருக்கணும். இருந்தா தான் 8ல் இருக்கக்கூடிய குரு நன்மை செய்கிறார். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 9ல் குரு பகவான் இந்த பாக்கிய பாவத்துல நீசம் பெற்றிருப்பார், மிகப்பெரிய யோகம். ஆனா 9ஆம் இடத்தை வலுப்படுத்த கூடாது. இங்க சனியோட இணைஞ்சிருப்பதெல்லாம் அவயோகம். ஏன்னா பாக்கியம் குறைஞ்சு போயிடும். ஜாதகர் வாழ்க்கையில சுய முயற்சியில மட்டும்தான் வெற்றி பெறணும், பிறரோட யோகம் இல்லாம போயிடும். அப்ப தனித்து குரு இருப்பது யோகம். நீசம் பெற்று பங்க விதியில இருக்கக்கூடாது, பங்க விதி இல்லாம இருக்கணும். ஒருவேளை இங்க இருந்தா கூட ஜாதகர் எல்லாமே கிடைக்கும், ஆனா தந்தையினால் ஆதாயம் கிடைக்காது, தந்தையினால் வெற்றி கிடைக்காது. தனித்த குருவாகவே 9ல் நீசம் பெறுவது யோகம். பங்க விதியில இல்லாம இருக்கணும். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் குரு இருப்பது யோகம். தனிப்பட்ட முறையில இங்க புதனோட இருக்கிறதெல்லாம் யோகம். ஆனா சனியோட தொடர்பு கொண்டு சனி வலுக்க கூடாது.
அல்லது சந்திரன் ஆட்சி பெற்று கடகராசியா பார்க்க கூடாது. பார்த்தா ஜாதகர் தந்தை இல்லை, தந்தையினால் ஆதாயம் இல்லை, ஜாதகர் தான் வாழ்க்கையில வெற்றி பெறணும். 10ஆம் இடத்திலே குரு ரிஷபத்திற்கு யோகம், நல்ல பதவி அதிகாரங்கள் உண்டு, யோக பலனை கொடுக்கும். கூடுதலாக இங்க சனி புதன் சுக்கிர தொடர்போடு இருந்தா மிகப்பெரிய தொழில் செய்வது அல்லது அரசாங்கத்திலே பெரும் யோகங்கள்ல இருக்கக்கூடிய வெற்றியை ஜாதகர் அடைந்து விடுவார். 10லே இருப்பது யோகம். 11ஆம் இடத்துல வலுப்பெறுவது, இங்க வலுப்பெற்றாருன்னா திருமணம் தாமதம் பண்ணிடும். ரிஷப லக்னத்துல பிறந்து 11ல குரு இருக்குன்னா ரொம்ப லேட் மேரேஜ். அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல ஒரு 1970கள் எல்லாம் ஒரு 25 வயதுன்றது பெரிய காலதாமதமா இருக்கும். 2000த்துல திருமணம் நடக்கும்பொழுது ஒரு 26 27 வயதுகள்லாம் தாமதமா இருக்கும். இப்போ 2024ல 29 வயதிற்கு மேலான தாமதமாகுது. இது போல குரு 11ல இருக்கும்போது வருடங்களுக்கு ஏற்றார் போல வயதுகளை மாற்றி கொடுக்கும், ரொம்ப தாமதமாக்கும். தாமதமான திருமணம் அல்லது ஒருவேளை செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா முதல்ல திருமணம் நடந்து மறு திருமணத்தை கொடுத்துரும். இந்த இடத்துல 11ல் இருப்பது புதன் பார்ப்பது அல்லது புதன் நீசபங்கத்தில் இருப்பது, இங்கு சனி தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம், அல்லது சனியினுடைய பார்வையில் இருப்பது, சனி பார்வையில் இருப்பதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். உபஜயத்துல ஒரே ஒரு பாதிப்பு என்ன பண்ணுதுன்னா திருமணத்தை தாமதம் பண்ணுது. மற்றபடி 11ல் யோகம். 12ல குரு மறையலாமா? யோகமான அமைவு, ஆன்மீக எண்ணம் ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். 8ஆம் இடத்திற்கு திரிகோணத்தில் மறைவார், பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று கௌரவ பெயர் புகழோடு வாழக்கூடிய நிலை. அப்ப 12லே குரு இருப்பது யோகம். இந்த குருவோடு சனி சுக்கிர தொடர்புகள் யோகம், சனி சுக்கிர தொடர்புகள் யோகம் இந்த குரு பகவானோடு. அப்ப குரு ரிஷப லக்னத்திற்கு பார்த்தாச்சு. எப்படி இருந்தால் யோகம்ன்ற அமைவுகள்ல இந்த பலனை நம்ம பார்த்தோம். இதே கான்செப்ட் மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு எப்படி இருந்தால் யோகம். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 7 10க்கு அதிபதி, உபயாதிபதி. உபய லக்னங்களுக்கு உபயாதிபதி அவயோகம், 7ஆம் இடம்ன்ற ஆதிபத்தியத்தை பெறுகிறார் மற்றும் 10ஆம் இடம்ன்ற ஆதிபத்தியத்தை பெறுகிறார். இந்த ராசி கட்டங்கள்ல எங்க வேணாலும் இருக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கிறதுனால எளிதில் சொல்றோம். குரு இருக்கிறார். மிதுன லக்னத்திற்கு குரு எப்படி இருக்க வேண்டும்? எங்க இருந்தாலும் சரி, இந்த குருவோடு சனி புதன் சுக்கிரன் தொடர்புல இருக்கணும். முதன்மையா இந்த கிரகங்கள் தொடர்புல இருக்கணும். ஒருவேளை இங்க ஆட்சி பெற்று இருக்கிறார், ஆட்சி பெற்ற நிலையில இங்க புதன் இருந்து பார்க்கலாம், அல்லது புதனே இங்கு அமர்ந்திருக்கலாம், அல்லது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பார்வையாக பார்ப்பது, அல்லது சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பது, அல்லது சனி பகவான் உச்சம் பெற்று 3ஆம் பார்வையாக பார்ப்பது யோகம். அப்ப குரு சனி புதன் சுக்கிரன், குருவோடு சனி புதன் சுக்கிரன் மிகப்பெரிய யோகம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காம்பினேஷன்ல எங்க இருந்தாலும் யோகம் மிதுனத்திற்கு. அதுபோல் கடக லக்னத்துல ஜனனம் வச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்திற்கு பொதுவா அவயோகம்னா இந்த சுகஸ்தானத்துல இருக்கிறது யோகம் அல்ல, அதுபோல் லாபத்தில் இருப்பது யோகம் அல்ல, இந்த 2 காம்பினேஷன்ல இருக்கிறது யோகம் அல்ல, நீசம் பெற்று இருப்பதும் யோகம் அல்ல. இந்த 3 விதிகளும் கடக லக்னத்திற்கு யோகம் அல்ல. இதை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன், சூரியனுக்கு நீசபங்கம் நிகழ்வது அல்லது சுக்கிரன் இங்கிருந்து சூரியனோட பரிவர்த்தனை பெறுவது, இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். அதுபோல இந்த இடத்துல மேலும் வலு சேர்ப்பதற்கு குருவோடு சனி உச்ச நிலையில் இருப்பது யோகத்தை கொடுக்கும். சனி பகவான் உச்ச நிலையிலே இருப்பது குரு சனி தொடர்புல யோக பலனை கொடுக்கும். அதுபோல் இங்க சனி பகவானுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய நலபலன். இந்த இடத்துல செவ்வாயோடு இருப்பது மற்றும் சனி பகவானோடு இருப்பது மிகப்பெரிய யோக பலனை ஜாதகர் கொடுக்கும். இந்த இடத்துல மட்டும் தாமதப்படுத்தும். அப்ப கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு யோகம் செய்யணும்னா குருவோடு செவ்வாய் சூரியன் சந்திர தொடர்புகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த காம்பினேஷன்ல இருக்காருன்னா குரு தசை யோகம் பண்ணும். கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கலாம்? லக்னத்திற்கு 5க்கு அதிபதி 8க்கு அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான் லக்ன 6ஆம் இடத்துல இருக்கிறது ருணரோகத்தை கொடுக்கும், எதிரிகளை கொடுக்கும், நல்ல ஒரு கடுமையான ஒரு பலனை கொடுக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறதும் தாமத திருமணத்தினால் கஷ்ட பலனை கொடுக்கிறது. இந்த 2 காம்பினேஷன்ல ஒரு யோகம் இல்லாத நிலையை கொடுக்கிறது. அதுபோல் 3ல் குரு பகவானும் யோகம் அல்ல. 10ஆம் இடத்திலே குரு பகவானும் நல்ல பதவியை கொடுக்குது, ஆனா பதவியில சாட்டிஸ்பிகேஷன் இல்ல. இதெல்லாம் இந்த ஆதிபத்தியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபேவர் இல்லாத நிலையா இருக்கு. இந்த குருவோடு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவோடு செவ்வாய் இணைவது, சனி பகவான் இணைவது மற்றும் சூரியன் இணைவது, புதன் இணைவது யோகத்தை கொடுக்கும். இந்த காம்பினேஷன்ல இணைஞ்சு எங்க இருந்தாலும் சரி யோகம்தான். இந்த 12 பாவங்களிலே சிம்ம லக்னத்திற்கு எங்கிருந்தாலும் யோக பலனை கொடுத்து விடும். அதுபோல் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. உபயாதிபதி 4 7க்கு அதிபதி, வீடு வாகனத்தெல்லாம் சொல்லுது.
அதுபோல பார்ட்னரை சொல்லக்கூடியது. இந்த குருவோடு சனி பகவான் தொடர்பு, சுக்கிர தொடர்பு கூட யோகம் அல்ல, சுக்கிரன் கூட நிறைய சிரமத்தை கொடுக்கும். சனி மற்றும் சூரிய தொடர்பு, அதை விட்டா லக்னத்திற்கு ஆதிபத்திய ரீதியில சனி சூரியன் நன்மை செய்வார். புதன் கூட அடுத்த பட்சம்தான். சனியும் சூரியனுடைய தொடர்பும் முதன்மையான யோகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக புதன். இந்த 2-3 கிரகங்களோட குரு தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பாக கன்னி லக்னத்திற்கு யோகம். அதுபோல் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழு அவயோக கிரகம் 3 6க்கு அதிபதியாக வந்து விடுவார். 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் என்ற 2 முக்கிய அதிபதி, 3 6க்கு அதிபதியாக குரு பகவான் வருவார். இந்த குரு பகவானோடு சனி பகவான், சூரியன் மற்றும் புதன், இதெல்லாம் யோகம். சனி சூரிய புதன் துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு தசை குருவை யோகம் பண்ண வைக்கும். குரு எப்பொழுது யோகம்ன்ற மாதிரி குரு யோக நிலை. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு 2 5க்கு அதிபதியாக வருவார். இந்த குரு தசை குரு புத்தி யோகம் பண்ணணும். குருவை பொறுத்த வரைக்கும் சூரிய, சந்திரன், சனி மற்றும் செவ்வாய் தொடர்பு, இதெல்லாம் பெரும் யோகத்தை செய்யும், பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகநிலை இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. இதோட எங்கு தொடர்புல இருந்தாலும் வலு. இதுல நம்ம சொன்ன இந்த கிரகங்கள்ல ஏதேனும் ஒன்று வலுவை, ஸ்தான வலுவை பெற்றிருக்கணும். தனுசு லக்னம், லக்னாதிபதியா இருக்கிறார், 2வது இடத்துல நீசம் பெற்றார்னா பெரும் கெடுதலை செஞ்சு வருவார். இந்த இடத்துல எந்த விதமான கிரகத்திற்கு நீசம் இல்லைன்னா கண்டிப்பாக கெடுதல் தான். அப்ப குருவோடு நீசம் பெற்றாலும் எந்த நிலையில இருக்கணும்? குரு தசை தனுஷ் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு யோகம் பண்ணணும்னா சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு மற்றும் சனி பகவானுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். சூரியன், செவ்வாய், சனி இந்த தொடர்போட குரு இருக்கிறார்னா யோகம். குரு சனி தொடர்பை பற்றி நம்ம பெரிய வீடியோ ஒன்னே போட்டிருக்கிறோம். ஏன்னா குருவோடு சனி தொடர்புல இருக்கணும். ஏன்னா இல்வாழ்க்கையில் மனிதனுக்கு அந்த அடுத்த கட்டத்திற்கு பயணம் போடக்கூடிய வலுவை சனிதான் கொடுக்கிறார். எல்லாம் இறைவன் கொடுக்கிறாருன்னு சொல்றது குரு பகவான், எல்லாம் தம்மலால் ஆனதுன்னு சொல்றது சனி. இந்த 2ம் தொடர்புல இருக்கும்போதுதான் இல்வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்ப தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய, செவ்வாய், சனி தொடர்போடு குரு இருப்பது யோகம். தனித்து இருந்தாலும் யோகம் அல்ல, நல்லவன் என்ற ஒரு பெயரோடு இருக்கும், வாழ்க்கையில பெரும் வெற்றியை பெற முடியாது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு தசை யோகம் பண்ணணும். குருவை பொறுத்த வரைக்கும் புதன் தொடர்பை பெற்றிருப்பது, சனி தொடர்பை பெற்றிருப்பது, செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருப்பது, இதெல்லாம் யோகம். சனி செவ்வாய் புதனுடைய தொடர்பை குரு பெற்றிருப்பாராயின் பெரும் யோகங்களை கொடுக்கும். சுக்கிர தொடர்பை ஏன் சொல்லல? சுக்கிரனுடைய தொடர்பு குறைந்தபட்சம், ஆனால் வாழ்க்கையில நிறைய சிரமங்களை கொடுத்துரும். இந்த குரு சுக்கிர தொடர்புகளோட எந்த லக்னமா இருந்தாலும் குரு சுக்கிர தொடர்பு வாழ்க்கையில் முற்பகுதி 30 வயது வரைக்கும் பெரும் கஷ்டங்களை கொடுக்கும். 30 வயது வரைக்கும் பெரும் கஷ்டம், பெரும் சிரமம். அதன் பிறகுதான் இந்த குரு சுக்கிர தொடர்பு யோகம், எந்த லக்னத்துல பிறந்தாலும். அந்த வகையில மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவோட புதன், சனி, செவ்வாய் எல்லாம் யோக பலனை கொடுக்கும். கும்ப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, கும்ப லக்னம், கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு தசை யோகம் பண்ணணும். குரு தசை யோகம் பண்ணணும்னா சனி பகவான், மீண்டும் சனி பகவானுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். இங்கு ஜாதக ரீதியில சூரிய தொடர்பு யோகம். ஏன் சூரிய தொடர்பு யோகம்னா நல்ல பார்ட்னர் அமைஞ்சு வாழ்க்கையில பெரும் வெற்றிகளை இந்த குருவோடு சூரியன் தொடர்பு கொண்டிருப்பது ஏற்படுத்தி கொடுக்கும். புதனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கும். இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு பெரும் யோக பலனை குருவோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுது. இந்த சூரியனோட ஏன் குரு தொடர்புனா கும்ப லக்னத்திற்கு மட்டும் 11ஆம் ஆதிபத்தியத்தையும் குரு தான் வருவார். இந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. மீன லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, லக்னாதிபதி 10க்கு அதிபதி மற்றும் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் தான். இந்த குருவம் எப்பொழுதுமே அந்தணன் தனித்து நிற்பது அந்த அளவுக்கு யோகம் இல்ல, பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்காது. குருவோடு சந்திர தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு பெரும் யோகத்தை கொடுக்கும். சந்திர செவ்வாய் சூரிய தொடர்புகள் பெரும் யோகம். ஒருவேளை இந்த குருவோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டு விட்டார், மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக சிரமம். வாழ்க்கையில நிறைய சிரமங்களுக்கு பிறகு வெற்றி. முற்பகுதி வாழ்க்கை, முற்பகுதி பெரும் வெற்றிகள் இல்ல 30 வயது வரைக்கும். ஆனா இந்த 3 கிரகங்களோட இருக்குன்னா குரு தசை குரு புத்தி எப்பொழுதுமே யோகம் செய்யுன்றதுதான் விதி. சோ இந்த பதிவு ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனாலதான் கடைசி கொஞ்சம் லக்னங்களுக்கு சரிவர சொல்ல முடியல. சோ இதுதான் நம்ம இங்க கொடுத்த அந்த 3 கிரகங்களோட தொடர்போட உங்க குரு இருக்குன்னா கண்டிப்பாக குரு உங்க ஜாதகத்தில் யோகமா இருக்குன்னு அர்த்தம். எந்த புத்தி காலம் நடந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு சிரமம் வந்தாலும் இந்த புத்தியில உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது விதின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.